ஒரு வருஷத்தோட முடிவில் நம்ம வந்து இருக்கிறோம், இன்னொரு வருஷத்தோட தொடக்கத்துலேயும் நம்ம வந்து இருக்கிறோம். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஜேர்னல் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபினிஷ் அண்ட் ஸ்டார்ட் ஜேர்னல். அது எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to Journey of Life channel. This is a different journey with Jesus towards transformation. Do join my journey. அது என்னடா ஃபினிஷ் அண்ட் ஸ்டார்ட் ஜேர்னல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பிகாஸ் பேரை வச்சதே வந்து என்னென்னா நான் தான். ஸோ வாங்க இந்த ஜேர்னல் வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப 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 ஒரு பிளெஸ்ஸிங்காக, ரொம்ப 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 உங்கள் லைஃப்க்கு வந்து என்னென்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜேர்னலை ஒரு வருஷத்தோட முடிவிலையும் வருஷத்தோட துவக்கத்துலையும் பண்ணணும். அப்படின்றதால தான் இந்த ஜேர்னலுக்கு பேர் வந்து என்னென்ன வச்சுன்னா ஃபினிஷ் அண்ட் ஸ்டார்ட் ஜேர்னல். அதாவது ஒரு வருஷத்தோட முடிவில் நம்ம சில விஷயங்கள் எழுதுகிறோம் அண்ட் இன்னொரு வருஷத்தோட தொடக்கத்துலேயும் சில விஷயங்கள் எழுதுகிறோம். அதனால தான் இந்த ஜேர்னல் பேர் ஃபினிஷ் அண்ட் ஸ்டார்ட் ஜேர்னல். ஸோ வாங்க ஃபினிஷ் அண்ட் ஸ்டார்ட் ஜேர்னலுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஜேர்னல். ஃபினிஷ் ஜேர்னலில் ஒரு 5 ஹெட்டிங்ஸ், முக்கியமான ஒரு 5 ஹெட்டிங்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிளெஸிங்ஸ். ஸோ இந்த வருஷத்தில் ஏசப்பா அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் செஞ்சாங்களோ, என்னென்ன நன்மைகள் செஞ்சாங்களோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாயிண்ட் போட்டு யோசித்து என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் யோசித்து நிறைய வந்து ஏசப்பா செஞ்சுருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மேரேஜ் பிளெஸிங் வந்திருக்கலாம், இல்லை பேபி கிடச்சிருக்கலாம், இல்லை வேலை கிடச்சிருக்கலாம், இல்லை வீடு கட்டியிருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தை ஏசப்பா வந்து கொடுத்துருக்கலாம், இல்லை பயங்கரமாக நான் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டேன், ஏசப்பா என்னை வந்து ரிகவர் பண்ணாங்கன்னு இருக்கலாம். இன்னும் சிலருக்கு அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருக்கலாம், அந்நியபாஷை தேவன் சிலர் கொடுத்துருக்கலாம், இல்லை உங்களை வந்து மினிஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமான பாத்திரமாக எஸ்பேட்டை பயன்படுத்தியிருக்கலாம், உங்களை கொண்டு ஒரு ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆத்ம ஆதாயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி ரிலேட்டடாகவோ, இல்லை ஸ்பிரிச்சுவலாகவோ, இல்லை ஒரு வேர்ல்ட்லி ரிலேட்டடாகவோ என்னென்ன பிளெஸிங்ஸ்லாம் ஏசப்பா உங்களுக்கு தேவன் வந்து செஞ்சாங்களோ, உங்களுக்கு தேவன் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா எழுதணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லாரோட வாழ்க்கையிலையும் மினிமம் ஒரு 5 பிளெஸிங் ஆகுது இல்லாமல் இருக்கவே இருக்காது. மேபி நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லை எஸ்பா என்னை வந்து எனக்கு வந்து ஒன்றுமே தரல, நான் வந்து வெறும் கையோடு நான் வந்து நெக்ஸ்ட் இயர் போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு இன்னும் கூட அழியாமல் நின்றுட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, இதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு வீடு, சாப்பாடு எத்தனையோ பேருக்கு இல்லாமல் இருக்குது. நல்ல ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படும் போது இன்றைக்கி நம்ம கஷ்டப்படாமல் நிறைய விஷயங்களை தேவன் வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் வந்து நமக்கு எல்லாருக்குமே என்னென்னா நிறைய பிளெஸிங்ஸ் இந்த வருஷம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா யோசித்து அதை வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்னா இந்த ஃபினிஷ் ஜேர்னலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஜேர்னலில் ஃபஸ்ட் ஹெட்டிங் என்னென்னா பிளெஸிங்ஸ். அது கீழே எஸ்பா என்ன ஆசீர்வாதங்களை செஞ்சாங்களோ, உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தாங்களோ அந்த விஷயத்த நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதுங்க. இந்த ஆசீர்வாதத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு கூட எஸ்பா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியை தேவன் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை கூட யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா காட்ஸ் டீச்சிங்ஸ். இந்த வருஷத்தில் எஸ்பா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், நீங்கள் எஸ்பா கிட்ட வந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எழுதுங்க. மேபி பைபிள் படிக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம், அதை எழுதலாம். இல்லை அப்படின்னா காத்திருப்பு காலத்தை குறித்து கற்றுக் கொடுத்துருக்கலாம், அதை எழுதலாம். இல்லை மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு எஸ்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பேசணும், இந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல எப்படி இருக்கணும், இந்த இடத்துல எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. விசுவாசமாக எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. வசனத்தின் மேலே எப்படி நம்பிக்கையாக இருக்கணும், இந்த மாதிரி தேவன் வந்து கற்றுக் கொடுத்துருக்கலாம். சீக்கிரம் எழும்பி ஜெபிக்கிறதுக்கு, அதிகாலை ஜெபம் பண்ணுறதுக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருக்கலாம். அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிக்கிறதுக்கு தேவன் கற்றுக் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்மளுக்கு வந்து தேவன்னா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி உமனாக இருந்தீங்க அப்படின்னா தேவன் வந்து உங்களுக்கு ஒரு குக்கிங் கூட உங்களுக்கு என்னென்னா அழகாக வந்து என்னென்னா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் எப்படி நம்ம வந்து நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும், இந்த மாதிரிலாம் இவ்வளோ விஷயங்கள் நிறைய தேவன் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் யோசித்து பாயிண்ட் போட்டு இதில் நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ 2வது விஷயம் என்னென்னா காட்ஸ் டீச்சிங்ஸ். தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களும் நீங்கள் தேவனிடத்துலேருந்து கற்றுக்கொண்ட காரியங்களையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னென்னா எழுதுங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸில் வந்து 2ஆக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் சேஞ்சு, செகண்ட் வந்து என்னென்னா நெகட்டிவ் சேஞ்ச். நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் நம்மக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் நம்ம நெகட்டிவாக கூட நிறைய விஷயங்களை நம்ம வந்து மாறிடலாம். ஸோ அந்த விஷயமும் என்ன அப்படின்றத நம்ம வந்து என்ன எழுதணும். ஸோ
பாசிட்டிவ் சேஞ்சஸில் நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் அண்ட் இன்னொன்று ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ ஸ்பிரிச்சுவல் சேஞ்சில் என்னென்னலாம் நீங்கள் வந்து மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க, அதாவது பாசிட்டிவாக நிறைய நேரம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், அபிஷேகத்தில் நிறைய நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கலாம், நிறைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, பைபிளை நல்லா தியானிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் காரியங்கள் ஸ்பிரிச்சுவலாக கற்றுக் கொடுத்தாங்களோ, அதாவது நீங்கள் கற்றுக்கொண்ட மாற்றங்கள் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. மேபி நீங்கள் ஒரு பொறுமையுள்ளவர்களாக வந்து இருந்திருக்க மாட்டீங்க, அதே பொறுமையை அதை கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காரியங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படின்றது எழுதுங்க. ரெண்டாவது ஃபிசிக்கல் லைஃப். ஸோ ஃபிசிக்கல் லைஃப்பில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தாங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு சோம்பேறியாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரம் எழும்புறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். லைக் இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சேஞ்சை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து ஃபிசிக்கலாக பாசிட்டிவாக நீங்கள் என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதுங்க. ஸோ இந்த இதில் மினிமம் ஒரு 2 பாயிண்ட்ஸாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா எழுதணும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சே இல்லாமல் நம்ம இந்த வருஷத்தை முடிக்கிறது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் நீங்கள் எழுதுங்க. அண்ட் ரெண்டாவது வந்து என்னென்னா நெகட்டிவ் சேஞ்ச். ஸோ நெகட்டிவ் சேஞ்சஸ் வந்து நம்மக்கிட்ட யாருமே சொல்ல முடியாது, நம்மக்கிட்ட நான் வந்து நெகட்டிவாக சேஞ்சே ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி, மேபி ஃபிசிக்கல் லைஃப்லேயும் சரி, நம்ம வந்து நெகட்டிவாக நமக்குள்ளே என்ன சேஞ்சஸ் வந்திருக்கலாம். லைக் என்ன சொல்லலாம்னா, மேபி நீங்கள் நல்லா ஜெபிச்சிருந்துருக்கலாம், இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜெப வாழ்க்கை வந்து குறைஞ்சிருக்கலாம், சர்ச் அட்டன் பண்ணுறதுல ரொம்ப டிலேயாக இருந்திருக்கலாம், சர்ச் மினிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், இன்னும் வேறு எந்தெந்த மாதிரியான காரியங்கள் இல்லை, ஒரு வேளை பைபிள் ரீடிங்கில் இந்த மாதிரி எதுலலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆனீங்களோ, அல்லது காட்ஸ் ஃபஸ்ட் லவ், அந்த லவ்வில் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பேக் சைட் ஆகிருப்போம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன நெகட்டிவ் சேஞ்சஸ்லாம் இருக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து என்னென்னா பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அண்ட் நெகட்டிவாக நம்ம வந்து ஃபிசிக்கல் லைஃப்பில் கூட செஞ்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தோம் அப்படின்னா சிச்சுவேஷன்ஸை பார்த்து சில மனுஷங்களை பார்த்து இப்படி இருக்கும், நம்ம கோவமாக தான் நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம கோவமாக இருந்திருக்கலாம், எரிச்சல் உண்டானவர்களாக இருக்கலாம், ஒரு ஒரு எப்படி சொல்ல அன்பில்லாத ஒரு நிலைமை, அந்த மாதிரி கூட நம்மளுக்கு வந்து என்ன ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை நெகட்டிவ் சேஞ்சஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் இதில் எழுதுங்க. ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாகவே நான் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு வந்து மனுஷன் யாருமே சொல்ல முடியாது. நிச்சயம் நமக்குள்ளே ஏதோ ஒரு துர்க்குணம் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. லைக் கோவமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், ஒரு அன்பில்லாததாக இருக்கலாம், இல்லைனா பொருளி பேசுகிறதா இருக்கலாம், அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களோட ஃபேவரட் வேர்ஸ் ஆஃப் திஸ் இயர். ஸோ இந்த வருஷத்தில் இப்போ வந்து உங்களுக்கு எந்த வசனத்தை அதிகமாக கொடுத்தாங்க, எந்த வசனத்தை கொண்டு உங்களை பலப்படுத்தினாங்க, எந்த வசனத்தை கொண்டு நீங்கள் வந்து இப்போ கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக நெருங்குனீங்க, எந்த வசனம் உங்களை வந்து மாற்றுச்சு, எந்த வசனம் உங்களை வந்து சீர்படுத்திச்சு, இந்த மாதிரி எந்தெந்த வசனம் இருக்கோ அது வந்து ப்ராமிஸாக கூட இருக்கலாம், இல்லைனா அது சேஞ்சை கொடுக்குறதான வசனமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வசனம் எதுவோ அந்த வசனத்தை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஃபேவரட் வேர்ஸ் இதில் நீங்கள் எழுதுங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, வாட் ஐ டிட் ஃபார் காட். நான் ஏசப்பாக்காக இந்த வருஷம் நான் என்ன பண்ணினேன் அப்படின்றது தான். ஸோ நம்மள நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நம்ம வந்து லேக் ஆகும் இல்லையா? நம்ம வந்து யோசிக்கணும், ஒரு வேளை இந்த வருஷம் நான் வந்து ஒன்றுமே நம்ம வந்து ஏசப்பாக்காக செய்யலை அப்படின்னா நிச்சயம் நம்ம வந்து என்னென்னா நெக்ஸ்ட் இயர் ஏசப்பாக்காக கண்டிப்பாக ஏதாவது வந்து என்னென்னா செய்யணும். ஸோ இதில் வந்து என்னவாக இருக்கலாம்னா நம்ம வந்து சர்ச் அட்டன் பண்ணுறதுல இல்லை சர்ச் மினிஸ்ட்ரிஸில் நான் வந்து அதிகமாக வந்து என்னென்னா ஜாயின் பண்ணேன், இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களாக இருக்கலாம். இல்லைனா மனுஷங்கள் இடத்துல நான் வந்து என்னென்னா ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டாக நான் வந்து இஸ்பாக்காக நான் வந்து இருந்தேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து எஸ்பாக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க இல்லையா? இல்லை அப்படின்னா ஒரு ப்ரேயர்ஸில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், நிறைய பேரை நான் வந்து ஜபத்தில் நான் வந்து லீட் பண்ணேன். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்து என்னெல்லாம் எழுதலாம். இன்னும் சொல்லணுன்னா ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணேன், ட்ராக்ஸ் கொடுத்தேன், எஸ்பாவை பற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன், எஸ்பா பற்றி நான் இவங்களுக்கு சொன்னேன், எஸ்பாக்குள்ளே நான் வந்து இந்த ஆத்மாவை நடத்தினேன். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னா எழுதலாம். ஸோ இந்த ஃபினிஷ் சேனலை இப்படி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். என்ன அப்படின்றத இன்னும் ஒரு முறை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளெஸிங்ஸ். ஸோ எஸ்பா இந்த வருஷத்தில் அவங்களுக்கு செஞ்ச ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுதுங்க. ரெண்டாவது எஸ்பா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களும் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாவது எழுதுங்க. மூணாவது
வாழ்க்கையில் நடந்த சேஞ்சஸ், ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அது வந்து பாசிட்டிவாக மட்டும் இருக்காமல் நெகட்டிவாக என்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா உங்களோட ஃபேவரட் வேர்ஸ், அந்த வேர்ஸ் நீங்கள் எழுதணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வாட் ஐ டெட் ஃபார் காட், நான் ஏஸ்பாக்காக என்ன பண்ணேன் அப்படின்றத நீங்கள் வந்து என்னென்னா இந்த வருஷத்தோட முடிவில் நீங்கள் வந்து என்னென்னா எழுதுறது தான் என்னென்னா ஃபினிஷ் சேனல். ஸோ இந்த வருஷத்தோட ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்னலாம் வந்து நடந்துச்சோ அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 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 1.5 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த சேனலை அவங்களால என்னென்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃபினிஷ் சேனலை முடிக்காமல் நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே போகவே கூடாதுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் சேனல். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு நியூ இயர்க்குள்ளே போகணும். ஸோ அந்த நியூ இயரில் நம்ம என்னென்ன சில விஷயங்கள் எழுதணுமோ அதுதான் வந்து என்னென்னா ஸ்டார்ட் சேனல் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரே டைரியில் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஜஸ்ட் இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஃபினிஷ் சேனல் தனியாக அண்ட் ஸ்டார்ட் சேனல் தனியாக அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூ இயரில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் சேனலில் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் ஐ வாண்ட் திஸ் இயர் அப்படின்றது தான். ஸோ இந்த புதிய வருஷத்தில் எஸ்பா எனக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன வேணும், வாட் ஐ வாண்ட் அப்படின்ற நம்மளோட தேவை, நம்மளோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை இந்த இதில் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ மேபி நீங்கள் வந்து மேரேஜ்க்காக வெயிட்டிங்கன்னா மேரேஜ் எஸ்பா எனக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் வேணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்கன்னா எஸ்பா உங்களோட சுத்தமான ஒரு நல்ல ஒரு வேலையை எனக்கு வந்து தாங்க எசப்பான்ட்டு வேலைக்காக எழுதலாம். இல்லை அபிஷேகத்துக்காக அந்நிய பாஷைக்காக காத்திருக்கீங்கன்னா எப்படியாவது எசப்பா எனக்கு நீங்கள் இந்த சீக்கிரத்தில் எனக்கு அபிஷேகத்தை தரணும், அந்நிய பாஷையை தரணும்னு நீங்கள் வந்து என்னென்னா அந்த விஷயத்தை கொடுத்து நீங்கள் வந்து எழுதலாம். இல்லை ஒரு வீடு கட்டணும்னு இருக்கீங்கன்னா வீடுக்காக நீங்கள் வந்து எழுதலாம். இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான ட்ரீம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கோ, என்னென்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து என்னென்னா எழுதலாம். இது வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபார் த வேர்ல்ட்லி லைஃப். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் காட், நான் ஏஸ்பாக்காக என்ன பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்றத நீங்கள் இதில் எழுத போகிறீங்க. இதில் என்னென்னா மேபி உங்களோட சேலரியை வச்சு நீங்கள் வந்து என்ன ஒரு மிஷினரிக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை மினிஸ்ட்ரிக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும்னு இருந்துச்சுன்னா அது எழுதலாம். இல்லை உங்களோட தைத் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், உங்களோட தசமபாகத்தில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சிங்கன்னா அதை எழுதலாம். இல்லை அப்படின்னா நான் ஏஸ்பாக்காக ஒரு ப்ரேயர்ஸில் உருவாக்கி ஏஸ்பாக்காக ஒரு ப்ரேயர் டீமை நான் வந்து உருவாக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதை எழுதலாம். பைபிள் ரீடிங் எப்படியா ஒரு வருஷத்தில் நான் வந்து ஒரு டைம் பைபிள் ரீட் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா அதை எழுதலாம். இல்லை நான் வந்து கரெக்டாக ஃபாஸ்டிங் ப்ரேயரை நான் வந்து பண்ண போகிறேன் ஏசப்பான்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு எழுதலாம். லைக் வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இல்லை 21 days ஃபாஸ்டிங், 7 days ஃபாஸ்டிங் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்கள் வந்து எழுதலாம். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஃபுட் ஃபாஸ்டிங் மட்டும் இல்லாமல் ஈவன் யூ கேன் டூ ஃபார் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஆஸ் வெல். ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபோன் டைமிங்ஸ்லாம் நான் வந்து இந்த வருஷத்தில் வந்து குறைச்சி நான் ஏசப்பாக்காக ஒரு நல்ல ஒரு கிளியாக நான் வந்து எழுத போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். 3 நேரம் நான் வந்து ஜெபிக்க போகிறேன் ஏசப்பா, இல்லை 7 நேரம் நான் வந்து ஜெபிக்க போகிறேன் ஏசப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எழுதலாம். இல்லை நான் வந்து இந்த வருஷம் நான் வந்து சர்ச் ஆக்டிவிட்டீஸில் இன்னும் நிறைய நான் வந்து மிங்கிளாகி நான் வந்து பண்ண போகிறேன், நான் வாலண்டியராக இருக்கணும், இந்த மாதிரிலாம் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக ஏஸ்பாக்காக என்னென்னலாம் வந்து நீங்கள் செய்யணும்னு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அந்தந்த விஷயத்தை நீங்கள் வந்து வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் காட் இந்த செக்ஷனில் நீங்கள் எழுதலாம். அண்ட் தேர்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை நான் இந்த வருஷத்தில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த விஷயத்தில் நீங்கள் எழுதலாம். என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா காட்ஸ் டீச்சிங் ஃபினிஷ் ஜேர்னலில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா காட்ஸ் டீச்சிங்கில். ஸோ அந்த விஷயத்தில் எஸ்பா நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சில விஷயங்கள் நம்ம அதில் செஞ்சுருப்போம், சில விஷயங்களில் நம்ம வந்து லேக் ஆகிருப்போம், சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம என்னென்னா மொதல் பாயிண்ட்ஸ்லேயே நம்ம வந்து எழுதிடணும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் இந்த விஷயத்தை நான் வந்து இந்த வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புகிறேன், இதில் நான் ஒரு மாற்றம் எனக்கு வந்து வரணும் அப்படின்னு அந்த கற்றுக் கொடுத்த காரியங்கள்லேருந்தே நீங்கள் வந்து என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். அண்ட் ஃபினிஷ் ஜேர்னல் இன்னொன்று பார்த்தோம் சேஞ்சஸ்லாம் நெகட்டிவ் சேஞ்சஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் வந்து பேக் ஸ்லைட் ஆகிட்டேன், ஃபிசிக்கல் லைஃப்லையும் எனக்கு இந்த மாதிரி குறை இருக்குது, ஸோ இந்த இதெல்லாம் நான் வந்து மாறணும், திருப்பி நான் வந்து மாறணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கேரக்டர் சேஞ்சஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அந்தந்த சேஞ்சஸை நீங்கள் வந்து என்னென்னா இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம். இன்னும் என்னென்னா தூக்கம், சிலருக்கு வந்து என்னென்னா அதிக நேரம் முழிச்சிருப்போம், இல்லைனா காலையில் ரொம்ப நேரம் தூங்குவோம். இந்த மாதிரி விஷயத்தை நான் வந்து மாற்ற விரும்புகிறேன். நான் வந்து சீக்கிரமே தூங்கி சீக்கிரமே எழும்பணும்னு நான் வந்து சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் சப்பா, நான் அதே எழுதலாம். ஃபிசிக்கல் லைஃப்பில் வந்து இப்படி சப்பானி மாதிரியே நான் வந்து உட்காந்துட்ருக்கேன் சப்பா. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம் போகணும், இல்லை வாக்கிங் போகணும், ஒரு ஜாகிங் போகணும், ஒரு சம்திங் லைக் தட் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நான் வந்து இன்னொரு நான் அதில் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே எழுதலாம். இன்னும் என்னோட ப்ரேயர் டைமிங்ஸ் ஒரு 3 times நான் வந்து ப்ரேயர் பண்ணிடணும் சப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களோட ஜப வாழ்க்கையில் சேஞ்சஸ் நீங்கள் வந்து என்னென்னா வேணுன்றதை நீங்கள் எழுதலாம். இன்னும் உங்களோட வேலையில் நான் வந்து உண்மையாக இருக்கணும் ஏசப்பா, நான் கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வேலையில் நான் வந்து என்னென்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இல்லை நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷத்தில் நான் வந்து நல்லா படிக்கணும், நிறைய வருஷங்கள் நான் வீணாக்கிட்டேன், நிறைய மாதம் வீணாக்கிட்டேன், பட் இந்த வருஷத்துலேருந்து இந்த ஒவ்வொரு மாதத்தையும் நான் வந்து பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களோட ஸ்டடீஸ் விஷயத்தில் நீங்கள் எழுதலாம். இல்லை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் கிடைச்ச நேரத்தில் உண்மையாக உழைக்கணும் ஏசப்பா, நல்லா படிக்கணும் ஏசப்பா அப்படின்னு அந்த விஷயத்தை கூட நீங்கள் எழுதலாம். அண்ட் ஃபாஸ்டிங் விஷயத்தில் நான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா, ஃபாஸ்டிங் 1 week ஒன்ஸ் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை 21 days நான் வந்து ஃபாஸ்டிங் நான் வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சேஞ்சஸ் எனக்கு வந்து வேணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சி எழுதலாம்.
இன்னும் சிலருக்கு வந்து என்னென்னா ஃபோன் அடிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சிலருக்குன்னு இல்லை, ஈவன் நம்ம எல்லாருக்குமே அந்த பிரச்சனை உண்டு. நிறைய நேரம் நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமில் நான் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த டைமில் நான் வந்து என்னென்னா கொஞ்சம் மாற்றத்தை நான் வந்து உணரணும். ஏசப்பா, நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், யூடியூப் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், லைக் ஃபேஸ்புக் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் சேட் பண்ணுறேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து என்கிட்ட நிறையா இருக்குது. பட் இந்த பேட் சேஞ்சஸ்லாம் மாறி நான் வந்து ஒரு குட் சேஞ்சஸ் நான் இந்த வந்து ஃபோனில் கூட நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏசப்பா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து என்னென்னா ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணணும், நான் ஃபோன் யூசேஜ் நான் ரெடியூஸ் பண்ணணும், இதில் நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஐ வாண்ட் டு சேஞ்சுன்ற விஷயத்தில் நீங்கள் வந்து எழுதலாம். இந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன காரியங்களை நீங்கள் வந்து மாறணும், நீ இதில் வந்து நிச்சயம் மாறி ஆகணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்தந்த விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் இந்த செக்ஷனுக்குள்ள நீங்கள் வந்து எழுதி மாற்றத்தை நீங்கள் வந்து என்னென்னா ட்ராக் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னா, ப்ராமிஸ் வேர்ஸ் ஆஃப் த இயர். இந்த வருஷத்துக்கு ஏஸ்பா உங்களுக்கு என்ன வாக்குத்தத்த வசனம் கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வசனம் வந்து வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும் அப்படின்னா சும்மா அதை எடுத்து வச்சுட்டு சும்மா அப்படி இருக்கிறதில்ல. ஒவ்வொரு வசனமும் வேத வசனங்கள் எல்லாமே உண்மையுள்ளவர்கள். தேவன் வந்து போய் சொல்கிறதுக்கு மனெல்லாம் ஒரு மனுபத்திர நல்லவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லுகிறதை அவர் செய்கிற தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவனும் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை. இந்த மாதிரி நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ப்ராமிஸ் வேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அந்த வருஷத்தில் கொடுக்குற வசனத்தை தேவன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். இன்னொன்று என்னென்னா, ப்ராமிஸ் வேர்ஸில் செக்ஷனில் ப்ராமிஸ் வேர்ஸில் ஏசப்பா உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இந்த ப்ராமிஸ் வேர்ஸ் குறித்து சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி நான் வந்து இந்த வசனத்தை நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா நான் உனக்கு இந்த மாதிரி செய்வேன், இல்லை இந்த வசனத்தின்படி நீ இப்படி கீழ்ப்படிந்திருக்கணும், இல்லை இந்த வசனத்தின்படி நீ இப்படி செய்யணும், இல்லை இந்த வசனத்தின்படி நான் ஆசீர்வதிப்பேன், இல்லை இந்த வசனத்தின்படி நீ வந்து ஒரு ஞானவானாக இருந்துக்கணும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ப்ராமிஸ் வேர்ஸ் குறித்து உங்களுக்கு வந்து ஏசப்பா என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அது என்னென்னா நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் போட்டோ இல்லை பேராகிராஃப் மாதிரி வேணும்னா இது கீழே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ரொம்ப வந்து இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நான் வந்து கற்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு யூஸாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து என்னென்னா செய்யுங்க. இந்த ஃபினிஷ் அண்ட் ஸ்டார்ட் ஜர்னல் ரொம்ப 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 என்னென்னா உங்களுக்கு வந்து பிளெஸிங்காக கொடுக்கும். உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் கற்றுக்குள்ள கொடுக்கும். நான் வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு டைரியை போட்டு இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஜஸ்ட் ஸ்டார்ட் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய வருஷமும் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிளெஸிங்காக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கற்ற காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தாமே பொறுப்படுத்து வழிநடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த சேனலில் சொல்லப்படுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.